Hello guys, welcome back to our channel. Today இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அஞ்சு விஷயம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வந்து அஞ்சு டைட்டில் இருக்குது. அந்த அஞ்சு டைட்டில்ல நீங்க YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மோனிடைசேஷன் கிடைக்காம போறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா நான் இந்த வீடியோலயே சொல்லிடுறேன். ஸோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஓகே கைஸ், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு நார்மல் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. ஸோ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து 100% காப்பிரைட் கிளைம் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மோனிடைசேஷன் கிடைக்காது. இதை நிறைய பேர் வந்து ஹாபியாகவும் பண்ணுவாங்க, இல்லை வந்து இதை சீரியஸாகவும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சீரியஸாக பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மோனிடைசேஷன் கிடைக்காது. அப்படியே தான் கிடைச்சாலும் நீங்கள் வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே 19 செகண்ட்ஸுக்கு கீழே தான் இருக்கும். அதாவது 30 செகண்ட்ஸுக்கு கீழே தான் இருக்கும். 30 செகண்ட்ஸுக்கு கீழே உள்ள ஒரு வீடியோக்கு கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வர ஏர்னிங்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வந்து அதனால் அந்த கண்டென்ட்டில் வந்து நீங்கள் வீடியோ கண்டிப்பாக போடாதீங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட். அதாவது வந்து இன்னொரு சேனலில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி போடுறது, அந்த மாதிரியான எந்த ஒர்க்குமே பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு சேனலில் உள்ளவங்க வந்து அதை காப்பிரைட் கிளைம் பண்ணலாம். அப்படியே இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அவங்க வந்து அந்த சேனலில் உள்ள அந்த கிளிப்ஸுக்கு வந்து அவங்க வந்து காப்பிரைட் பண்ணாங்க அப்படின்னா உங்களால் மோனிடைசேஷன் எனேபிள் பண்ண எல்லாமே போயிடும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரீயூஸ் கண்டென்ட் அப்படின்ற கேட்டகரியில் போயிடும். ஸோ வந்து உங்களால் கண்டிப்பாக மோனிடைசேஷன் எனேபிள் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த காப்பிரைட் கிளைம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த அவங்களுடைய சேனலில் உள்ள வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவரால் பண்ணணும். வாய்ஸ் ஓவரால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் ஃபேஸ் காட்டி நீங்கள் வீடியோ பண்ணுங்கள். அப்படி பண்ணி ஒரு சின்ன ஒரு கிளிப்பு மட்டும் போட்டிங்கன்னா அது ஒரு இஷ்யூ ஆகாது. அதையும் நீங்கள் முடிஞ்ச அந்த சேனல் ஓனர்கிட்ட வந்து நீங்கள் பெர்மிஷன் கேட்டுட்டு பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. அப்படி இல்லாமல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மெத்தடை வந்து விட்டுருங்க. அந்த மெத்தட் மூலமாக உங்களுக்கு மோனிடைசேஷன் இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து டிவி ப்ரோக்ராம்ஸில் போகிற வீடியோஸை வந்து காப்பி பண்ணி போடுவாங்க. அதாவது வந்து சன் டிவி அப்புறம் வந்து கேடிவி அந்த மாதிரி டிவியில் போடுற மியூசிக் சேனல்ஸ் அப்படின்றது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி அவங்க வந்து இன்னொரு சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ப்ரொமோட் சேனல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்து சில பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதில் நல்ல ரீச் ஆகிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா வேறு கண்டென்ட் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் வந்து அந்த மெத்தடில் வந்து நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் மூலமாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், பட் வந்து எந்த யூஸுமே இல்லை. அவங்க வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அந்த வீடியோவுக்காக தான் வந்திருப்பாங்க. ஸோ வந்து அந்த வீடியோ இல்லை நீங்கள் வேறு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சேனலில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து மோனிடைசேஷனுக்கு பின்னாடி இந்த விஷயத்தால் ரொம்ப ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் பண்ணலாம், பட் வந்து இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நாலாவது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது வந்து நீங்கள் கார்ட்டூன்ஸ் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக போடாதீங்க. கார்ட்டூன் வீடியோஸும் நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் போடலாம், கார்ட்டூன்ஸ் போடுறீங்க அப்படின்னா உங்கள் ஓன் வாய்ஸில் நீங்களாம் வந்து மேக் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் அப்புறம் வந்து இன்ட்ரோ வீடியோ அந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. மியூசிக் கூட யூடியூப் ஸ்டுடியோலேயே இருக்குது. அதை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் மோனிடைசேஷன் எனேபிள் ஆகும். இல்லைனா நீங்கள் மோனிடைசேஷன் எனேபிள் பண்ணுறது ரொம்ப இஷ்யூவாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அந்த கண்டென்ட் உள்ள வீடியோஸை நீங்கள் போடாதீங்க. அப்புறம் வந்து நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டிவியில் ஃபிலிம்ஸில் வர காப்பி பண்ணி போடுவீங்க. ஃபிலிம்ஸில் வர கட் பண்ணி நீங்கள் அதை போடுவீங்க. போட்டு அதுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணீங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து அஞ்சாவது நான் சொல்லிருந்தது அதுதான். சாங்ஸில் வந்து ரீமிக்ஸ் சாங்ஸ் போடுவீங்க. ஸோ வந்து ரீமிக்ஸ் சாங்ஸ் நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணால் கூட அந்த சாங்க்கு வந்து காப்பிரைட் வாங்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி காப்பிரைட் வாங்கினாங்கன்னா உங்கள் சேனலில் உள்ள அந்த வீடியோவுக்கு கூட காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால் வந்து நீங்கள் மோனிடைசேஷன் எனேபிள் பண்ணும்போது இஷ்யூ ஆகும். அண்ட் வந்து அப்படியே இல்லை நீங்கள் மோனிடைசேஷன் எனேபிள் ஆகின சேனலில் அப்லோட் பண்ணால் கூட அந்த வீடியோக்கு வந்து சுத்தமாக ஏர்னிங்ஸே வராது. ஸோ வந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதே கண்டிப்பாக யூடியூப் மூலமாக ஒரு ரெவன்யூ பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ வந்து அதனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரியான தவறுகளை கண்டிப்பாக பண்ணாதீங்க. இந்த மாதிரி தவறுகள் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து மோனிடைசேஷன் எனேபிள் ஆகாது. அண்ட் வந்து
நீங்கள் கஷ்டப்பட்டு வாட்ச் ஹவர் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கூட ரீயூஸ் கண்டென்ட் அப்படின்னு போயிடும், இல்லை காப்பிரைட் கிளைம் இருக்கிறதுனால மானிட்டைசேஷன் ஆகாது. ஓகே guys, இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், and வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே போய்கிட்டு. ஸோ வந்து நம்ம சேனல் கிவ்அவே பற்றி தெரியலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன், and வந்து மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமாக சாய்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா ஜாயின் ஆயிருங்க. ஜாயின் ஆகிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 4,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து பிடிச்சிருந்தா இந்த கிவ்அவேல ஜாயின் பண்ணுங்கள். ஓகே guys, இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.